சித்தி பேசாத. யார்கிட்ட கடன் இருக்கிற? டொனேஷன் வாங்கறதா டாக்ஸில போன பணக்கார பையன் மனசு பண்ண வந்தா டாக்ஸி தேவை அடிச்சு கொண்டுட்டான். நீ தப்பிச்சுட்டு வந்துட்ட. கதையை அளக்கிற நீ. நீ ஒண்ணு பேசாத. அன்னைக்கு இங்க பாதிரியார் வந்திருந்தப்போ அவரு நீயும் வேற ஏதோ பேசிருக்கீங்க. அதை மறைக்கிறதுக்காக இந்த பொய்ய சொன்ன நீ. பேசாத. நீ அவரும் ஏதோ கோட் லாங்குவேஜ்ல பேசிருக்கீங்க. கோட் லாங்குவேஜா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? என்ன நிறுத்தாம டைரக்டா பேச முடியுமா? சோ கோட் லாங்குவேஜ்ல பேசிருக்கீங்க. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறான் பாரு. அவர் என்ன சொன்னாரு? டாக்ஸி. டாக்ஸினா டாக்ஸி கரெக்ட். டாக்ஸினா பார்க்கிங்ல ஹோட்டல் அர்த்தம். எம்எஸ்எக்ஸ் எம் இன்டு எஸ் இன்டு எக்ஸ். எம்எஸ்எக்ஸ்னா மார்னிங் டைம். 70 80 70 80 70ல 80 கழிச்சா கழிக்க முடியாது. சோ 80ல 70 கழிக்கணும். 10 மணி. டாக்ஸினா பார்க்கில ஹோட்டல். எம்எஸ்எக்ஸ்னா மார்னிங் டைம். 70 80னா 10 மணிக்கு பார்க்லயாவது ஹோட்டல்லையாவது மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறார். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் அபாண்டமா பேசுறீங்க? ஒண்ணு பேசாத. அவர் போகும்போது கடைசியா என்ன சொன்னாரு? நான் வரேன். அதுவும் கோட் லாங்குவேஜ் தான். அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறான் பாரு. நான் வரேன். நான் வரேன்னா ஐ வரேன். ஐனா ABCDEF 9 மணிக்கு வரேன். 10 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. கதையை அளக்கிற நீ. ஓ, ஏங்க இப்படி சித்திரவதை பண்றீங்க? நிஜமா அன்னைக்கு நடந்தது தாங்க சொன்னேன். அந்த ஆரோக்கியம் அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இந்த பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா அன்னைக்கே என்கிட்ட நீ சொல்லிருப்ப. இல்ல பாதிரியார் போனாரு அவர்கிட்டயா சொல்லிருப்ப. அன்னைக்கே சொல்லிருப்பேங்க. நீங்க என்ன சொல்றீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதனாலதான் சொல்லல. ஆனா அடுத்த நாளே பாதிரியார் இங்க திரும்ப வந்திருந்தாரு. அப்பா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த நாளும் பாதிரியாருக்கு வந்திருந்தாரா? கீதா, நான் அந்த பக்கம் ஆபீஸ் போன உடனே இந்த பக்கம் பாதிரியார் வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, நீ இப்படி பேசுறத சொல்லி இதுக்கு என்ன சாட்சி? இதுக்கு என்ன ஆதாரம்? அது வந்து அது அவரே வராரு. நான் இன்னும் ஆபீஸுக்கு போல. அதுக்குள்ள ஏன் வந்தீங்க? என்னால இந்த வீட்டுல ஒரு குழப்பம் இருக்கும். அதை தீர்த்து வைக்கிறது என் கடமைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். மிஸ்டர் குப்புசாமி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் வரும்போது நீங்க கடைசியில உங்க மனைவி கிட்ட சொன்ன வார்த்தைகள் என் காதுல விழுந்தது. ஒட்டு கேட்டீங்களா? ஊர்ல இருக்கிற ஒரு கெட்ட பக்கத்தை விடாதீங்க. நாங்க 2 பேரும் அன்னைக்கு என்ன பேசணும்னு ப்ரூவ் பண்ணா நம்பர் தான் சொன்னீங்க. நீங்க சொன்னா ஒண்ணும் ப்ரூவ் ஆகாது. தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில தான் அன்னைக்கு நான் இருக்கேன். ஆனா நாங்க 2 பேரும் அன்னைக்கு பேசினதை வெங்கட் வக்கீல் சொன்ன இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான். நிஜமாவா? அம்மா, அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இவன் ரெக்கார்ட் பண்ணது தப்புன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு ஆனா அதுதான் நமக்கு உண்மையே நிரூபிக்க உதவ போகுது. வெங்கட், அந்த டேப் ரெக்கார்டர் அவங்க கிட்ட கொடுப்பா, போட்டு கேட்கட்டும். ஐயோ, அவங்ககிட்ட கொடுக்க கூடாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இது கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். சாதர், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா யார் இந்த குருவிக்காரன்? வெங்கட், அந்த டேப் ரெக்கார்டரை நீயே போட்டு காமி, அவங்க கேட்கட்டும். சரி, அது வேணா பண்றேன். இங்க வேண்டாம். அதுல நீ வேற ஏதோ பேசியிருக்க. அதனால உள்ள கொண்டு போய் போட்டுக்கலாம். கரெக்ட். வாங்க வாங்க சார், வாங்க. சும்மா நம்ம வீடு தான், வாங்க. வெக்கப்படாதீங்க, வாங்க சார். மேடம், அந்த ரூமுக்கு வரீங்களா? சின்னதாவே வைப்பா, அவர் மட்டும் கேட்டா போதும். ஓகே ஓகே, போடுறேன், கேளுங்க. கீதா, என்ன மன்னிச்சிடு கீதா. நான் என்னெல்லாமோ பேசிட்டேன். ஆத்திரத்துல என்னெல்லாமோ பேசிட்டேன் கீதா. ப்ளீஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ கீதா, ப்ளீஸ். எப்படி வெங்கட்டோட பிரெயின்? என்னங்க, இப்போவாது என்ன நம்புறீங்களா?
ஃபாதர், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் தான் சார். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்துக்கு நான் காரணமாயிட்டேன் பாருங்க. ஃபாதர், இந்த குழப்பத்துக்கெல்லாம் யார் காரணம் இப்பதான் எனக்கு புரியும். வேற யாரோ காரணமா இருந்திருக்கிறார். குழப்பத்துக்கு யார் காரணம்னு அதை பத்தியே பேசுங்க. குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்கிறேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உனக்கு. அப்ப ரமா கிட்ட லெட்டர் கொடுக்குறீங்களா? அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்களே, அதோட விட வேண்டியதுதானே. மிஸ்டர், யூ ஆர் a fool. டேய், என்னடா சொன்ன? யூ ஆர் a fool. ஃபாதர், வெங்கட், பெரியவங்களை இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசக்கூடாதுப்பா. இன்னும் என்ன ஃபாதர், இப்ப கூட குழப்பத்துக்கு யார் காரணம் தெரியாதுன்றான். அந்த ஆரோக்கிய சாமி தான் காரணம். நிஜமாவா? இருக்கலாம். என் மானம் போடுன்னு எச்சரிச்சார். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஆனா நாம அந்த மாதிரி அவரை பத்தி தவறா நினைக்கிறதும் தப்பா இருக்காது. ஃபாதர் இல்லையா, அப்படிதான் பேசுவார். ஃபாதரா இருந்துகிட்டே மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது இல்லையா? ஆனா நான் தைரியமா பேசலாம். ஏன்னா ஐ எம் நாட் a father, I am only a son. சார், ஆரோக்கிய சாமி தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்க அப்பாவே சொல்லிட்டார். நான் ஒரு சரியான மடைய 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 அதான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். உங்களுக்கு கோவம் வந்தது. இன்னொரு தடவை சொல்லுப்பா, நான் கோச்சிக்க மாட்டேன். மிஸ்டர், யூ ஆர் a bloody fool. பிளடி நீ ஏன் புதுசா சேர்க்கிற? அது அப்படிதான். எனக்கு அடி பிரெயின் இன்ஸ்பிரேஷன் வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. நான் அப்படிலாம் சொல்லுவேன். என் பிரெயின் எல்லாம் உங்களால தாங்க முடியாது. அடுத்த இன்ஸ்பிரேஷன் வரதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. ஓகே, எனக்கு கூட டைம் ஆகுது. மிஸ்டர், நீ வரீங்களா? என்னையா கூப்பிட்ட? உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் சொல்லட்டுமா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டியப்பா. சொல்லிட்டேன். இப்ப சடனா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அத சொல்லலாம்னு பார்த்தேன். இங்க வேண்டாம், தனியா பேசிக்கோங்க. அப்படியா? சரி, ரைட். குப்போ, நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா டே குப்புன்னு சொல்லுவான் போட்டிருக்க. டேய் குப்பு, வரேன்டா. குப்பி, வரட்டுமா? என்ன முழிக்கிற? குப்பம் பொண்டாட்டி குப்பி. ராஸ்கல், இந்த ஆரோக்கிய சாமியான குழப்பத்துக்கெல்லாம் காரணம் கீதா. ஒரு டாக்ஸி டிரைவர் உன் மானத்தையே காப்பாத்திருக்கான். அவனுக்காக நீ என்ன வேணா செய்யலாம். ஏன் கோர்ட்ல நீ போய் சாட்சி சொல்லலாம் கீதா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? சாட்சி தப்பா நினைக்கவே மாட்டேன். இன்னொன்னு பண்ண, நீ நடந்தது அப்படியே ஒரு கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி இவர்கிட்ட கொடு. இவர் வந்து வக்கீல் சத்யநாராயணன் அதை கொடுக்கட்டும். என்ன கொடுக்குறியா? சார், வக்கீல் கூட சொன்னார் சார், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கேஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஃபாதர், இந்த ஆரோக்கிய சாமி விடக்கூடாது ஃபாதர். எனக்காச்சு அவனுக்காச்சு அவனை பார்த்துற ஒரு கை. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க ஃபாதர். எங்க அவன்கிட்ட ஏன் கொடுக்குற? ஏன் அவன்கிட்ட கொடுக்குற? பயப்படாது பயப்படாதீங்க. கையெழுத்து போட்டிருக்கானான்னு போட்டு. చాలా బాగా ఉంది గీతా స్టేట్మెంట్. ఇప్పుడు కేసు చాలా బాగా ఉంది ఫాదర్ గారు. ఇప్పుడు మెడ్రాస్లో ఫస్ట్ 4 వకీలు பார்த்தா నేను ఉన్నాను. ఈ కేసు நடந்ததுன்னு சொன்னா நெக்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரல் నేనే ஆவேன். அதெல்லாம் இப்பயே சார் நம்ம பேசணும். நான் போய் மிஸ்டர் ஆரோக்கியசாமியை பார்த்துட்டு வந்துடுறேன். ఎందుకు? அவருக்கு உண்மையை ஒப்புக்க இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. அவர் எதுக்கு உண்மையை ஒப்புக்கலாம் சார்? அவரை உண்மையை ஒத்துக்கிட்டு கேஸை வித்ரா பண்ணா ஆண்டவனுடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும். ఎందుకు ஆண்டவன் அவரை மன்னிக்கணும்? ஆண்டவன் கையில மன்னிப்பு ஸ்டாக் లేదు. எல்லாரும் தப்பு பண்றாங்க, எல்லாரும் போய் கேட்கறாங்க, அவர் கையில ஸ்டாக் లేదు. கியூ ரொம்ப நீளங்க வந்து ஆரோக்கியசாமி போனா. ஆரோக்கியசாமி தன்னுடைய பொய் கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணா அவருக்கும் பெருந்தன்மை கௌரவம். அவருக்கும் ஆண்டவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்குச்சு. நான் அவர் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் போயிட்டு வரேன். ஆரோக்கியசாமி கேஸ் நடந்ததுன்னு சொன்னா நான் அட்வொகேட் ஜெனரல் ஆவர். நீங்க சார், நீங்க அட்வொகேட் ஜெனரல் ஆக போறீங்களா இல்ல ஜட்ஜா ஆக போறீங்களான்னு எனக்கு முக்கியம் இல்லை. நான் பெஞ்ச் கிளார்க் ஆன சந்தோஷமா இருக்குதா? மிஸ்டர் சத்யநாராயணன், இப்ப ஆரோக்கியசாமி தானே உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னா, போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் வித்ரா பண்ணாருன்னா
அவருக்கும் பெருந்தன்மை கௌரவம். கீதா குப்புசாமிக்கும் நடந்து போன ஒரு அநாகரிகமான விஷயத்தை கோர்ட்ல வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது. தாமஸ் பேர்லயும் கேஸ் இருக்கு. எனக்கு அட்வொகேட் ஜெனரல் சான்ஸ் இருக்காது. ஃபாதர்கள் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மிஸ்டர் சத்யநாராயணன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியும் பெருமையும் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க அட்வொகேட் ஜெனரல் ஆக போறீங்களா இல்ல ஜட்ஜ் ஆக போறீங்களான்றதை விட அந்த கீதா குப்புசாமியை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் எதுக்கு கீதா பத்தி நினைக்கணுமோ? நானும் பங்கஜப்பை தவிர வேற பொம்பளை பத்தி நினைக்கிறது இல்லை. நீங்க ஃபாதரா இருந்து இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற பொம்பளை பத்தி நினைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. இட் இஸ் ராங் அட்வைஸ். நான் போய் ஆரோக்கிய சாமியை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அந்த ஆரோக்கிய சாமி வீட்டுக்கு போகாதீங்க. அவர் உண்மையை ஒப்புக்க மாட்டார். அவர் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டான்னு சொல்லுவார். அவர் உண்மையை ஒப்புக்கிற மனோதைரியத்தையும் பெருந்தன்மையும் இயேசு அவருக்கு கொடுப்பார்னு நான் நம்புறேன். வெங்கடாஜலபதி கொடுக்க மாட்டார் நான் நம்புறேன். போட்டி விடுறோம். இயேசு வெங்கடாஜலபதி போட்டி சுத்தம். நான் வரேம்மா. போகாதீங்க, சொன்னா கேளுங்க. இல்லம்மா, அவருக்கும் உண்மையை ஒப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குச்சே, அது அவருக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு பொய்க்குசூர் இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன? நான் அட்வொகேட் ஜெனரல் கொண்டாட்டி ஆயிடுவேன். நான் வரேன் சார். கேடுகொண்டு வாடா வெங்கடாஜலபதி. அந்த ஆரோக்கிய சாமி உண்மையை ஒப்புக்க கூடாது. அவருக்கு நல்ல புத்தி கூட அவருக்கு. కంప్లైంట్ వాపస్ వాంగ మాటే అని అవర్ ఫాదర్ ಗೆ சொல்லி அனுப்பணும். அப்படி ಈ ಫಾದರ್ ತಿರುಪತಿಗೆ கூட்டிட்டு வந்து இவர் தலைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். ஆண்டவா, பழனி ஆண்டவா, நான் அந்த ஃபாதரை பழனிக்கு அழிச்சுன்னு வந்து அவர் தலைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அங்கேட்டமா 2 தடவை மொட்டை போட்டா அவர் தலை என்ன ஆகுது? சரி சரி, తిరుపతిல பாதி, பழனியில பாதி. కరెక్ట్. వాళ్ళు పాదిరి, మనం పాది పాదిగా மொட்டை చేస్తాం. நீங்க சொல்ற முறையில எனக்கு கௌரவமோ பெருந்தன்மோ தேவையில்லை சார். நீங்க உண்மையை ஒப்புத்துக்கிட்டு தான் சார் நியாயம். நீங்க கன்ஃபஸ் பண்றது தான் சார் நியாயம். கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் பத்தி பேச நீங்க யாரு? நான் இப்போ சர்ச்சுக்கு வந்து கன்ஃபஸ் பண்றதா இருந்தா கூட உங்க மூலமா பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் as a priest, மிஸ்டர் ஆரோக்கிய. அருமை நாயகம், அதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க மேல வந்து அவதூறு. பிஷப்பை விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா அவர் நியாயத்தை விலைக்கு வாங்க முடியும்னு காட்டினா இல்லையா? பத்திரிகையில செய்திகள் வந்ததுனால உங்களுக்கு துணையா இருந்த பிஷப்புக்கு வேற வழி இல்லாம போச்சு. அந்த செய்திகள் அவர் கண்களை மறைச்சிடுச்சு. அந்த செய்திகளையும் நான் தான் வாங்கினேன். You know that? I have understood that. You have to understand something more. என்னால எதையுமே வாங்க முடியும்னு உங்களால் இன்னும் புரியலையே. அதனாலதான் என்கிட்ட வந்து பெருந்தன்மையும் கௌரவத்தையும் பேசிக்கிட்டு இருக்கு. உங்களால எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. உங்களால வாங்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல உண்டு. உண்மையை உங்களால விலைக்கு வாங்கவே முடியாது. உண்மைக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உண்மை உண்மைன்னு பைத்தியம் பிடிச்ச அலைய நீங்களும் உங்களுடைய விலையை சொல்ல மாட்டீங்க. ஆனா நானா விலையை கண்டுபிடிச்சு ஒரு மதிப்பு போட்டு கொடுத்தேன்னா நீங்க உங்க உண்மைகள், உங்க நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிடுங்க. உண்மைக்கும் ஒரு விலை உண்டு, உங்களுக்கும் ஒரு விலை உண்டு. I shall find out and fix your price if I want. You cannot buy truth and you cannot buy me. உங்க மனசுக்குள்ள இன்னும் நீங்க பாதிரியார்னே நினைச்சிட்டு பேசுறீங்க நினைக்கிறேன். இல்ல, ஒரு உண்மையான கிறிஸ்துவன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறேன். But I now understand. I am not talking to a true Christian. I am not ashamed of not being a Christian. I know. I understand. That is why I am ashamed of you. என்னை பத்தி பத்திரிகையில எல்லாம் தாறுமாறா நியூஸ் போட வச்சுட்டு இப்படி வந்து கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நான் தான் அந்த நியூஸை கொடுத்தேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பாதிரியார் அந்த நியூஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா? அறிவுகட்டதனமா பேசுறீங்க. பாதிரியார் நியூஸ கொடுத்திருந்தா அவரை சம்பந்தப்படுத்தி கொடுத்திருப்பாரா? அவரை சம்பந்தப்படுத்தி கொடுத்தா ஒருவேளை உங்க வைஃப் பயந்து அவர் சொல்ற மாதிரி அவங்க கேட்பாங்கன்னு பாதிரியார் நினைச்சிருக்கலாம் இல்லையா? யோ 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 போய் சொன்னாலும் கரெக்டா சொல்ல தெரியலையா? நீ கேட்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்க என்ன போகலாம். கெட் அவுட். ஒருவேளை
சாமி, அடச்சி ஏந்திரியா. நானே நிக்கிறேன், இவன் உட்கார்றேன். ஏந்திரியா. அம்மா, நீங்க சாட்சி கூட்டில் ஏறி என்னுடைய மகனை பத்தி சாட்சி சொல்லும் பொழுது உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுமா இல்லையா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நாங்க கவலைப்பட்டோம். அன்னைக்கு உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? என் மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே காக்கா வலிப்பு வரும். அந்த மாதிரி வலிப்பு வந்தா பக்கத்துல எது இருந்தாலும் அதை இறுக பிடிச்சிருவான். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனுக்கு காக்கா வலிப்பு வந்திருக்கு, உங்களை இறுக பிடிச்சுட்டான். அத போய் இப்படி நீ புளிங்கிட்டே போனா உனக்குதான் என் காக்கா வலிப்பு வரும். காக்கா வலிப்பு வந்துதான் என் பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டான். கீதா, நாளைல இருந்து ஒரு காரியம் பண்ணு. நம்ம பையனுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு பிரெட் கொடுக்காது, காக்கா முட்டையா கொடு. காக்கா முட்டை கொடுத்து காக்கா வலிப்பு வரவழைச்சு இவன் பொண்டாட்டி கையை பிடிக்க வைக்கலாம். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். குப்புசாமி, இந்த வழக்குல உங்க மனைவியோட சாட்சியம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பயன்படுத்தப்பட்டா உங்க குழந்தைக்கு, உங்க வீட்டு குழந்தைக்கு உங்க குலத்துல, உயர்ந்த குலத்துல கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஜாக்கிரதை. பரவாயில்ல, நாங்க அவளுக்கு கலப்பு திருமணம் பண்ணி வச்சு கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிக்கிறோம். மெடல் வாங்கிக்கிறியா? ஒண்ணுக்கு விட மாட்டிய நீ. இந்த பாரியா, நீ கேட்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீ இங்கேருந்து போகலாம். மிஸ்டர் குப்புசாமி, இன்னும் போகல நீ. நீங்க ஏஜிஎஸ் ஆஃபீஸ்ல ஒரு கிளார்க், ஆமா, மாசம் 400 ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீ எனக்கு என்ன மாசம் 1000 ரூபாய் சம்பளம் போட்டு தர போறியா? உன் மூஞ்சி முகர கட்டு, இது ஒரு டை, ஒரு கோட்டு, ஒரு சூட். 1000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். என் கம்பெனில ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் கொடுக்குறேன். மாசம் 5000 ரூபாய் சம்பளம். உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை என்னுடைய காரியம் முடிஞ்ச உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன். நீங்க பயப்படலாம், தேவையில்லை. 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். அந்த 10 வருஷத்துக்குள்ள உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணேன்னா 10 வருஷத்து சம்பளம், அதாவது 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உங்களை கம்பெனி விட்டு வெளியில அனுப்பலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன், கையெழுத்து போட்டிருக்கேன். நீங்களும் படிச்சு பார்த்து கையெழுத்து போடலாம். நிக்கிறீங்களே, முதல்ல உட்காருங்க சார். ஆமா, இந்த சின்ன உபகாரம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பணம் எனக்கு பெருசு. இன்கம் டாக்ஸ் பட்டதுக்கு பதிலா உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம். தட்ஸ் ஆல். அப்படியா? ஆமா, எனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் சொன்னீங்க? 5000 ரூபாய். மாசம் 5000 ரூபாய். இப்போ வருஷத்துக்கு 12ஆல வகுக்கணும் இல்லை? பெருக்கணும் பெருக்கணும் பெருக்கணும். 60000 ரூபாய். கீதா, நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. நீ வந்து இவர் சொன்னாரு, பாதிரியாரே அந்த நியூஸ கொடுத்துருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் இருக்கலாங்க, நமக்கு என்ன தெரியும்? அதானே, நீ வந்து கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னா நம்ம குடும்ப கௌரவம் அப்படியே பாதிக்கப்படும் இல்லை? ஆமாங்க, அதான் எனக்கும் தயக்கமா இருக்கு. அப்புறம் நம்ம பொண்ணுக்கு பெரிய இடத்துல நல்ல இடத்துல எப்படி கல்யாணம் ஆகும்? காக்கா வலிப்பு வந்தா கைய கெட்டியா பிடிச்சுப்பாங்கல்ல? ஆமாங்க, நான் கூட எங்க ஊர்ல பாத்திருக்கேன். காக்காவியா? இல்லங்க, காக்கா வலிப்பு வந்தவங்கள. அப்படியா? பாவம், இவர் பையனுக்கும் அந்த மாதிரி தானே என்னமோ. ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். பாவம், என்ன கஷ்டப்பட்டிருப்பானோ. சார், எனக்கு எவ்வளவு சம்பளம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். மாசம் 5000 ரூபாய் சம்பளம். சரி சார், இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும், எப்படி எழுதி கொடுக்கணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும் சொல்லுங்க. டு த போலீஸ் கமிஷனர். டு த போலீஸ். டு என்ன ஸ்பெல்லிங் சார்? நான் தான் முதல்லயே சொன்னேனே சார், எல்லா ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸும் நானே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு. இப்போ அதே தான் சொல்றேன். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா எனக்கு பண்ண கேஷ் ஒன்றுனா எங்க அப்பா சேஃப்ல இருந்து தான் எடுப்பேன். டூப்ளிகேட் வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் கொண்டு வந்து தரேன், கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க? நான் தான் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கேன்னு சொன்னேனப்பா. அப்படியா? சரி, பிளெயினாவே வர்றேன். நான் அந்த சதாசிவம் பொண்ணு ரமாவை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன மேரேஜ் புரோக்கர் நினைச்சியா? என்ன டேப் ரெக்கார்டர் புரோக்கர் நினைச்சீங்களா?
பாருங்க சார், வியாபாரம்னு வந்துட்டோம், எல்லாத்துக்கும் துணியணும். இந்த வேளச்சேரி பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கானே அந்த சதாசிவம் தானே? கரெக்ட், அவரே தான். டோன்ட் வரி. அந்த சதாசிவம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் டாக்டர் ரமாவை எப்படியான்னு சொல்லி உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்க. வெரி குட் சார், வெரி குட். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடுறியா? அந்த கதை தான் என்கிட்ட நடக்காது. முதல்ல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்விடேஷனை பிரிண்ட் பண்ண உடனே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். என்ன ரெண்டு கட்டான இருக்கேன்? யூ நோ சம்திங், மை ஃபாதர் இஸ் ஆல்சோ ரெண்டு கட்டான். என்னதான் பண்ண சொல்றேன்? நீங்க என்ன பண்றீங்க, நேரா அந்த சதாசிவத்துக்கு ஒரு டெலிஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெலிஃபோன்லயே கல்யாணத்தை பிடிக்க சொல்றியா? அது இல்லை சார், டெலிஃபோனில் ஒரு நேரம் குறிச்சிங்க, அங்கே போய் பேசுங்க, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ரெக்கார்ட்ஸை கொடுத்துட்றேன். சால்வ். டெலிஃபோன் டைரக்டரி எடு. டைரக்டரிலாம் வேண்டாம், எனக்கு ரமா நம்பர் 10 படி 821232. பண்ணுங்க. ஹலோ, சொல்லிடுங்க. நான் தான் சதாசிவம் பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசணும்ப்பா. என்ன சார் நீங்கள் போய் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். சார், நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணோன்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நானே வரதா இருந்தேன். என் பொண்ணு ரமாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு. 4 நாள் கழிச்சு மேரேஜ். இன்விடேஷன் கூட அனுப்பியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நேர்லேயே வரலாம்னு இருந்தேன், நீங்கள் இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக வரேன் சார். மாப்பிள்ளை நம்ம கவர்மெண்ட்டில் அண்டர் செக்ரட்டரியாக இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். கல்யாணம் முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை வராட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் வந்தால் தான் எனக்கு திருப்தி. என்ன சொல்றேன்? ஓகே சார், என்ன சொல்றேன்? மாப்பிள்ளை என்னடான்னா கவர்மெண்ட்ல அண்டர் செக்ரட்டரி பையன் சொல்றாரு. 4 நாள் நடக்க போற கல்யாணத்தை எப்படி இருக்கிறது? சரியான 2 கட்டானா இருக்கான் அந்த பையன். அனைத்து பண்ணி தொலைக்கிறது. என்ன சார் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? நான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்றேன். டோன்ட் வரி. அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன். எப்படியான அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்துறியா? சார், எங்கள் அப்பா அம்மா வராங்க, நான் இங்கே இருந்தேன் வச்சுங்க பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால சொல்லாதீங்க, இப்போ நேரம் சரியில்லை. நான் கண்டிப்பாக உங்களை எல்லாம் எடுத்துறேன். பாத்தீங்க, அப்போ நான் உன்னை விலைக்கு வாங்கணும்னா நான் தான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் சார். நீங்கள் டோன்ட் வரி, வேற முடிஞ்சோடனே கொடுத்துருவேன்.